இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 255 வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு வாக்குறுதி கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. இதுக்கு அன்புமணி ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்க அன்புமணி ராமதாஸ் இதை தெரு தெருவாக புத்தகம் போட்டு 97% எதுவும் நிறைவேற்றலைன்னு புத்தகம் போட்டிருக்காரு. புத்தகம் போட்டு அதை வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ராமா கம்பெனிகளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள் துப்புரவு தொழிலாளர்களை பாவம் அவன் அன்றாட கூலிகள் அவனை போய் தனியாருக்கு விற்றுருக்காங்க. அது தனியாருக்கு தாரை பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் தான் மோடி கவர்மெண்ட்டை எப்போ பார்த்தாலும் தனியார் மயமாக்குறாங்க தனியார் மயமாக்குறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு தொடர்ந்து மக்களை விற்கக்கூடிய இன்றைக்கி ஓஎன்ஜிசி வந்திருக்கு ராமநாதபுரத்தில் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மத்திய அரசாங்கம் நீரவ் மோடிக்கு அம்பானிக்கு அதானிக்குன்னு சொல்லக்கூடிய திருமாவளவனாக இருக்கட்டும், இங்கே இருக்க கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இந்த கட்சிகள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? எல்லாமே தனியார் மயமாக விற்கப்படுது. ஒரு காலங்களில் அடிமைகளை விற்பாங்க. அது மாதிரி இன்றைக்கு துப்புரவு பணியாளர்களை விற்கக்கூடிய அவல நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மக்களை ஆடு மாடு சந்தைகளைப் போல நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் தூக்கி எறிக்கும் வரைக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஓயாது.